ஹாய்டா அமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு புரியுது. நெறைய பேர் வந்து யூடியூப்ல கேட்டுட்டே இருக்காங்க. ரோமான்ஸ் அடுத்த பார்ட் எப்போக்கா? மாசக்கணக்காச்சு அப்படின்னு. எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா சுத்தமா எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு உங்களோட கோவமும் புரியுது. இவ்ளோ லேட் பண்ணி அடுத்தடுத்த எஃப்எஃப்பும் போடுறேன். ஆனா டைம் கிடைக்கிறப்பலாம் நான் கண்டிப்பா ஒன் ஷாட் போட்டுர்றேன். மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஒன் ஷாட். ஸோ வளவளன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தயம், என்னப்பா இது இப்படி பண்ணி வச்சிருக்க? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்னப்பா ஆகும்? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு அவர் தாம்மா வேணும். நீயும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் தானேம்மா சொன்னேன். இப்போ என்ன உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? ஐயோ அப்படி இல்லை தயம். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை. எனக்கு புரியுது. இருந்தாலும் தயாங், தயாங். ஏ, உங்கள் அப்பா தான் வந்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறது? அம்மா அப்படியே சொல்லிடுமா ப்ளீஸ்மா. சரி வா ஹாலுக்கு போவோம். தயாங். ஆப்பா இது வந்துட்டேன். என்னங்க? சொல்றி, என்னாச்சு? இல்லை இது ஒரு விஷயம் பேசணும் உங்ககிட்ட. சொல்லு, என்ன விஷயம்? இவ்வளோ காலங்காத்தாலே. அது அது வந்து தயாங் இருக்கான்ல. ஆமாம், உன் பையன் தயாங்க்கு என்ன? இல்லை அவன் அவன் லவ் பண்ணுறான். அட, நல்ல விஷயம் தானே. இவ்வளோ வருஷமாக லவ் பண்ண அவன் இப்போ லவ் பண்ணியிருக்கான். இது நல்ல விஷயமா சொல்லாமல் ஏன் இப்படி பயந்துட்டே சொல்கிற? அது இல்லைங்க. அது அவன் அவன் ஒரு பையனை பையனை லவ் பண்ணுறான். எது? இல்லை எனக்கு கேட்கல. என்ன சொன்ன? பையனை லவ் பண்ணுறானா? ஹே, என்ன விளாடுறீங்களா? இங்கே பாருங்க, என்கிட்ட இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட பண்ணுற ப்ராங்க் மாதிரிலாம் என்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இல்லைங்க, ப்ராங்க்லாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏய், என்னடி சொல்லிட்டுருக்க? பையனை லவ் பண்ணுறானா? என்ன நம்ம குடும்பத்துக்கு அசிங்கத்தை உண்டுபடுத்திட்டு இருக்கானா? கூப்பிடவனா? ஐயோ, ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன்? ஏய், உனக்கு அற விழுந்துடும், அவனுக்கு விழுக வேண்டிய அற. அடிச்சுக்கோங்க, என் பையனுக்காக நான் தானே பேசுகிறேன். இன்ன வரைக்கும் உங்கள் பையன்கிட்ட கேட்டு அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு செஞ்சுருக்கீங்களா? எல்லாம் உங்கள் கௌரவத்துக்காக மட்டும்தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஈவன் என்கிட்ட கூட கேட்டது செஞ்சதில்லை. இங்கெல்லாம் வாய் திறக்காதீங்க. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் உனக்கும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கியா? ஏங்க, நியாயத்தை பேசுனா என்கிட்டே கத்துறீங்களா? நீ இதெல்லாம் பேசாத. தயாங்க கூப்பிடுன்னு சொன்னேன். அதெல்லாம் கூப்பிட முடியாது. தயாங், தயாங். அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா உங்கள் அம்மா சொல்கிறதுலாம் உண்மையா? அப்பா அது சொல்லு, உண்மையா? ஆமாப்பா, நான் ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன். அப்பா எதுக்குப்பா அடிச்சிங்க? என்னடா சின்ன சின்ன கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்டு வந்திருக்க நீ? என்ன பண்ணிட்டேன் பப்பி? என்ன பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய், வர வர உனக்கு ஓவராக வாய் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடியாது. நீ நினச்சா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவியா? அப்பா இங்கே பாருங்க, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் நினச்சேன். இப்போ நீங்கள் எனக்கு அப்போஸாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன். எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவை கிடையாது. ஓ, சார் வளர்ந்துட்டோன்னே அவங்க திமிருக்கு ஆட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி தானே? டேய், பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு எங்கே போகிற? இருங்கப்பா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இப்போ வேகமாக தேங்காய் ரூமுக்கு போயிட்டு அவன் பேக் பண்ணி வச்ச திங்ஸு பேக் எல்லாம் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரான். ஓ, அப்போ சார் ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்கிறீங்க ஓடி போகிறதுக்கு. இதில் என்கிட்ட பெர்மிஷன் இல்லை, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போகிறேன், கரெக்டா? ஆமாப்பா, அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி உங்க கூட நரக வேதனையில் வாழ்கிறதுக்கு அவன் கூட வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஏய், என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? நானும் பார்த்துட்ருக்கேன். அப்படின்னு உனக்கு குறைச்சல் வச்சுட்டாங்க. ஆமாப்பா, குறைச்சல் வச்சுட்டீங்க தான். அம்மா கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டு செஞ்சுருக்கீங்களா? இல்லை பெத்த பையன் என்கிட்ட தான் கேட்டிருக்கீங்களா? அதோ எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அவளை கொஞ்சமாவது கண்டுக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை பணம், அந்தஸ்து, அது மட்டும்தான். எங்களை பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களாப்பா? ஏய், அப்படி இல்லை தேவம், நீங்கள் பேசாதீங்கப்பா. அவ்வளோதான். இனிமேட்டு உங்ககிட்டலாம் எதையும் நான் கேட்டு செய்ய போகிறதில்ல. எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் முடிவெடுத்து தான் ஆகணும். இது என் வாழ்க்கை, சரியா? இது ஒன்றும் உங்கள் வாழ்க்கை இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டீங்க.
ஆனால் என் வாழ்க்கையை மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துப்பீங்களா? எனக்கு புரியல. தயம், உனக்கு இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்க தயம் நீனு? இங்கே பாரு, ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நீ எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதை மீறி நீ போகக்கூடாது. என்ன பர்டிகுலர் ஏஜ்? எனக்கு என்ன வயசாகுது? 20 வயசாகுது. இதுக்கு மேலே என்ன உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்? 18 வயசு அப்போ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ரைட்ஸ் கிடச்சிரும். எனக்கு இந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் டைமில் நான் கிளம்புறேன். அம்மா பார்த்து இருந்துக்கோங்கம்மா. இல்லைன்னா பேசாமல் நீங்களும் என் கூட கிளம்பி வந்துடுங்க. அதான் சாரே வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்றாருல, நீங்களும் பொட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்புங்க. மொத்தமாக கிளம்பிடுங்க. அதோ குட்டி சாத்தா மாதிரி ஒன்று இருக்கே, அதையும் சேர்த்து கூட்டிகிட்டு கிளம்பிடுங்க. அவ்வளோ ஆயிடுச்சு இல்லைங்க உங்களுக்கு? என்ன தப்பு பண்ணிட்டேன் என் பையன்? இந்த பேச்செல்லாம் வேணாண்டி, செய்து கிளம்பிடு. எனக்கு வேணவே தேவையே இல்லை. இப்படி ஒரு குடும்பமே எனக்கு தேவையில்லை. ஓ, உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்து இந்நேரம் அந்த பையனை லவ் பண்ணியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கட்டி வச்சுருப்பீங்களா என் பையனுக்கு? பையனை லவ் பண்ணுறதே தப்புங்கிற, இல்லை ஸ்டேட்டஸ் வேறே அவனுக்கு? நீங்கள் எதுவும் பேசாதீங்க. ஜெசி மா, இதோ வரேம்மா, வாங்க எல்லாம் கிளம்பலாம். இங்கே ஒரு நிமிஷம் இருந்தோன்னா அவருக்கு தான் அசிங்கம், நமக்கு இல்லை. அப்படியே கத்திட்டு தயாங்க அம்மாவும் தயாங்க அப்புறம் ஜெசி 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போது இன்னொருத்தவங்க வீட்டிலலாம் காட்டுறாங்க. அம்மா இங்கே பாருமா, ஏம்மா கோச்சுக்கிற? அப்படி எல்லாம் கேட்கப்பா, நீ ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அம்மா என்ன வேணும்னு சொல்ல போகிறேன்? அம்மா அப்படி இல்லைம்மா, ஏம்மா அப்படி நினச்சிக்கிற? எனக்கு அவனை தாம்மா பிடிச்சிருக்குது, எனக்கு அவன் தான் வேணும். அம்மா ஒன்று தெரியுமா, அவன் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னே தெரிலம்மா. ஆனால் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேம்மா. சங்குப்பா அழுறியா? அழாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்பா பாசமே இல்லாமல் வளர்ந்துட்டேன்ல, ஆனால் அதை எல்லாத்தையும் அவன் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறாம்மா. அம்மா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, அவன் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்குவாம்மா. ஐயோ என்னாச்சு? என் புள்ள அழுகலாம் செய்யலாம், அழுகலாம் செய்யக்கூடாது சரியா? உனக்கு ஓகே தான்ப்பா. என்னாச்சு சங்குக்கா? தயம் தயம், இங்கே என்னடா பண்ணுற? யாரும் வேணாம், நீ போதும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். என்ன பேசுன நீ? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், அப்பா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமாம், அந்தாரு ஓவரா பேசி நான் அரைஞ்சிட்டான். அரைஞ்சிட்டாரா? என்னடா சொல்கிற? ஆண்டி அண்ணா, ஜெசி என்னாச்சு? என்னாச்சு 3 பேரும்? நீங்கள் முதல் உள்ளே வாங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஜங்குக்கும் அப்படியே 3 பேரையும் உள்ளே கூப்பிடுறான். ஜேகேம்மா தேவம்மா என்னாச்சு? நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு? சின்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டதில்லை. சொல்லிக்கிட்டதே இல்லை. சொல்லும், அதுக்கு டைம் வரும். என்ன இன்னும் டைம் வரும்ட்டே இருக்கீங்க? இப்போ பாருங்கள், சிங்க வந்து நிற்கிதுன்னு. இப்படி தான் நான் உங்கள் கூட வந்து இருக்கணுமா? வேறு சூழ்நிலையே இல்லையா? ஐயோ தயம்மா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் வாங்க போங்க. இங்கே பாருங்கள், சொல்லிட்டேன், நீங்கள் முதல்ல சொல்லுங்கன்னு சொன்னேன். ஜங்குப்பா மா, இல்லைண்ணா ஒரு ஆண்டி பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன்ல, இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு. கட்டினா என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பிள்ளைய தான் அவனை கட்டி வைக்கணும்னு சொல்லுவேன்ல. ஆமாம், அது அது தயாங்கோட அம்மாவா? ஆமாம், அவங்களே தான். அம்மா ரொம்ப நல்லதாக போச்சுலம்மா, இதில் என்னப்போ? அதெல்லாம் ஓகே தான்ப்பா. அங்கே பாரு, தயாங்க கண்ணும் எப்படி செவந்து போயிருக்குன்னு. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜெசி அண்ணா, உள்ள ரிதம் இருக்கா? அவள் கூட போய் உட்காரு, நான் தயாங்க்கு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. தயாங் இங்கே பாரு, ஒரு நிமிஷம் பாரு. என்ன சங்கு? எதுக்குடா அழுவுறப்போ? அடிச்சதுக்காக அழுவுறியா? இல்லை, அடிச்சதுக்காகலாம் அழுவலை. எனக்கு ஒன்று நினச்சிதான் கஷ்டமாக இருக்கு. என்ன நினச்சி கஷ்டமாக இருக்கா? என்னடா உளர்ற? ஆமாம், என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல, கல்யாணம் பண்ண பிறகும் யோசத்தனமாக எதுவும் உளர மாட்டியே. தயங்க அப்படிலாம் பேசாதடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேரேஜை பற்றி தான் நான் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் சொல்கிறேன், எங்கள் அம்மா கூட கோச்சிக்கிட்டாங்க.
அப்படியா? நிஜமாவா? ஐயோ! நிஜமா தயம். சரி என் கண்ண பாரு ஒரு நிமிஷம். ஏய் ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு சரவுண்டிங்கே இல்லாம தான் வளர்ந்தேன் ஜங்கு. ஆனா உன்னை பார்த்த பிறகு நீ என் கண்ணுக்கு எல்லாமாவும் தெரிஞ்ச. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு சிப்ளிங்கா, அப்புறம் ஒரு புருஷனா, எல்லாமாவும் தெரிஞ்ச. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ எனக்கு லவ் கொடுத்த, கேர் கொடுத்த. ஆனா ஆனா நீ எப்படி ஜங்கு உனக்கு அப்படி சொல்ல தோணுது? என்ன சொல்லிட்டேன்? இங்க பாரு. ஒரு கிவருக்கு எப்பயுமே ஒரு ரிசீவர் சைடு கிடச்சிதுன்னா, அந்த கிவர் அந்த ரிசீவர் எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா? ஆ விட்டுறவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிதான் நான். நான் தான் கிவர். என் லைஃப்பில் ஒரு ரிசீவராக வந்த பர்சன் நீ. எப்படி நீ ஒருத்தல அடிக்கடி பேசிக்கிற? ஆ எனக்கு புரியுது. ஆனால் இப்படிலாம் நின்று பேசாதடா. ஏய் நான் பேசலடா. இங்கே பாரு நிமிஷம். சொல்லு. எனக்காக ஏன்டா இவ்வளோ பண்ணுற? ஆ இப்போ பாரு உன் குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்க. இப்போ தானே சொன்னேன். கொஞ்ச நேரம் வாயை மூடு. ஏய் தயம் 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 வாயை மூடு. அடிக்கடி இப்படி பேசாமல் லிப்லாக் அடிச்சு நான் குன்று என்ன அப்படி தான் செய்வேன். அப்படி தான் இப்படி வயசாகிற வரைக்கும் உன்னை லவ் டார்ச்சர் பண்ணியே கொல்லுவேன். தாங்கிப்பல்ல. இந்த மக்கு பொண்டாட்டியோட லவ் டார்ச்சரை நான் கண்டிப்பாக தாங்கிக்குவேன். ம் இதை மட்டும் நல்லா பேசுடா பொறுக்கி. ஆ ஏன்டா கிள்ற? சேக்கிப்பா சேக்கிப்பா. ஆமாம் இதோ வரேன். ஏ உள்ள அம்மா கூப்பிடுறாங்க போ. நீ வா. ஆ வரேன் வரேன். ஜேகே. ஆ சொல்லுங்கம்மா. என்ன? இல்லை நானும் தயங்கமாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பிளானா? என்ன பிளானு? அ அது உங்கள் 2 பேர்த்துக்கும் ஏதோ அ பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு வீடு ஒன்று பார்த்து வச்சுருந்தோம் முன்னாடியே. அப்போ நீங்கள் 2 பேரும் ப்ரீ பிளான்டாக தான் இருந்திருக்கிறீங்க. எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாமல் போயிருக்குது. ஆ அப்படிலாம் இல்லை ஜேகே. ஆண்டி உங்கள் மூஞ்சியை பார்த்தா அப்படிலாம் தெரில. 2 பேரும் சேர்ந்து வச்சு ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க மட்டும் நல்லா தெரியுது. சரி சரி ஆமாம் முன்னாடியே பிளான் பண்ணோம். அதுக்கு என்ன இப்போ? ஆனால் அது எப்படி வந்து முடியும் நீங்கள் 2 பேருக்குமே தெரியாதே. சரி சரி பிளானை சொல்லுங்கள். அங்கே நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்துக்கோங்க. அ அது ரொம்ப சின்ன வீடு தான்ப்பா. ஐயோ அதுக்கு என்ன நாங்கள் இருந்துப்போம். ஆ அ மேரேஜ் எப்போ? ஆ நீ ஓகே சொன்னால் நாளைக்கே வச்சிடலாம். நாளைக்கே வா. அதுக்கு செலவாகுமே. ஏ சங்கு என்ன பேசுகிற நீ? நான் என்ன உன்கிட்ட கிராண்டாக மேரேஜ் கேட்டேனா? ஆ இல்லைல்ல. நீ எனக்கு நான் உனக்கு அவ்வளோதான். அது ஊருக்கே தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம அம்மாங்களுக்கு தெரிஞ்சால் போதும். புரிஞ்சுதா? அட என் பிள்ளை எப்படி வளர்த்துருக்கேன். ரொம்ப அழகாக பேசுகிறான் பாரு. அதானே தயம். ஆண்டி சூப்பர்ப்பா. ஜங்குக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் சரியான மந்தமாக போயிட்டான். அதுவும் உன்னை பார்த்ததுலேருந்து. அம்மா சும்மா இருமா. சரி அப்போ நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஐ நாளைக்கே கல்யாணமா? சூப்பர் சூப்பர். டேய் ரொம்ப வலியாதுடா. ஊற்றுது தொடச்சிக்கோ. அப்படியே போண்டாடி ரொம்ப வலிதா? சரி சரி. ஆ சரி. நான் வெளியில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சமைக்கணும்ல. அடா அடா என் மருமகனை பாருங்கள் இப்போவே. அடா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் இப்போ இங்கே கூட இருக்கிற வரைக்கும் நாங்கள் சமைச்சு போடுறோம். நல்லபடியாக சாப்பிடுங்க. ஐயோ இல்லை அத்தை. அது அட அத்தைன்னு கூப்பிடுறா பாரேன். தயாங்கம்மா. ஆ தெரியுது தெரியுது. ஸோ அப்படியே தான் இங்கே வந்து கொஞ்ச நேரத்துலேயே எல்லாரும் அவங்கவுங்க பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ரேக்குக்கான மேரேஜை நாளைக்கும் வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாகவே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. டேய் தயாங்க ஒரு வழியா நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிடிச்சாலே கல்யாணம் பண்ணி போகிற மாஸ் மாஸ். ஏய் நீலாம் பேசுறா. எனக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவனை மூக்கு உடச்சிருவேன். ஏ சரி 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 அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. தயம். ஆ இவங்க உள்ள வாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் தான். ஓ ஓ அப்படியா? நான் ரெடி ஆகிட்டேன். ஐயோ கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்டு கூட பேச விட மாட்டியா பொண்டாட்டி? ஆ அப்புறம் பேசிக்கலாம். பொண்டாட்டியா? அடப்பாவே என் முன்னாடியே வா. நகருங்க நகருங்க என்னாலாம் தாங்க முடியாது.
ஏ அப்பா ரொம்ப தான் சொல்லிச்சுக்கிற. உங்கள் 2 பேர் ரொமான்ஸை விட ஒன்றும் பெரிய ரொமான்ஸ்லாம் இது இல்லை. வாங்க வாங்க. தேங்கும் அப்படியே ஸ்டேஜில் போய் நிற்கிறான். ஸோ அவங்க மேரேஜ்க்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அப்படியே முடியுது. ஒரு வழியா நான் நினச்ச மாதிரியே என் அழகு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் மட்டும் என்ன, நான் நினச்ச மாதிரியே என் அழகு புருஷனை கல்யாணம் பண்ணல. ஏன் ஜகு, உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த லவ் எப்படி மாறுச்சுன்னு? ஆ, எப்படி மறப்பேனா? அது தப்பு மறப்பேனா? மறக்க மாட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல நம்மளா. ஆமாண்டா. சரி வா, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போய்ட்டுடலாம். போகலாமே. ஐயா இவனுக்கு என்னடா லவ்வர்ஸ் மாதிரி எப்போ பாரு ஒன்றா ஒட்டி உரசினே இருக்கிறானுங்க. ஏன் ஜங்குக்கா, நம்ம லவ்வர்ஸ்ன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாம் பொண்டாட்டி தெரியாது. ஏய் பொண்டாட்டின்னா மவனே அறுத்து விட்டுருவேன். என் முன்னாடியே நான் பொண்டாட்டி கூப்பிடாம வேற யாரு கூப்பிடுவா? அது சரி அது சரி. ஜங்குக்கா போயிடா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. எப்படி சொல்கிறா? நான் நினச்சி கூட பார்க்கலடா ஃப்ரெண்ட்ஸ் டு லவர்ஸ் ஆகும்னு. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. உங்கள் ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தோம். அது ஏதோ விளையாட்டுக்கு ஒன்று ஆரம்பிச்சது கடைசியில் இப்படி வந்து நிற்கிது. அட ஆமாம் மாமா. ஏய் மாமாண்ணா நான் உன்னை வச்சு இறக்கிடுவேன். வேணாம் 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 வேணாம். எப்படிலாம் இருந்திருக்கோம் பார்த்தியா? ஆமாம் புருஷா, நீ ரொம்ப அழகு. ஆ, உன்னை விடவா? நான் முகம் அழக சொல்லலை, உன் மனசு சொல்கிறேன். ஓ அப்படியா? அதுலேயும் உன்னை விடவா? சரி சரி, ரொம்ப பேசுகிறோம். நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு தெரியும்ல? தெரியும். சரி, நம்ம அந்த வீட்டுக்கு போவோமா? டைம் ஸ்கிப் பண்ணா இப்போது தயாங்க அம்மாவும் ஜேகே அம்மாவும் பார்த்து வச்சிருந்த வீடுக்கு தான் 2 பேரும் வந்திருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக எல்லாமே இவங்களுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். பாரேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம அம்மாங்க 2 பேரும் இருக்காங்களே, அதான் பாரேன் நமக்கே தெரியாமல் பிளான் போட்டிருக்கானுங்க. சரி சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் குக் பண்ணி வைக்கிறேன். குக்கா? சார் குக் பண்ண போகிறீங்களா? ஆமாம். ஏன், நான் குக் பண்ணி நீ சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்ருக்கேன். ஏன் இன்னைக்கு நான் குக் பண்ணுறேனே. வேணாம் வேணாம் வேணாம், நான் குக் பண்ணுறேன். ஓ நீ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. ஸோ இப்படியே தான் அவங்க டேஸ் எல்லாம் ரொம்ப அழகாக போகுது. ஸோ ஒன் டே ஜங்குக் தான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வரான் வீட்டுக்கு. ஜங்குக்கா ஜங்குக்கா, என்னப்பா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? ஏ தயம், எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். என்னாச்சு ஜங்குக்கா, என்ன சொல்லு, நான் இருக்கேன்ல. சொன்னால் கேளு தயம் ப்ளீஸ். நீ போ, நான் நானே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சுருக்கியா? ஏன் கத்துற? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னால் தானே பார்க்க முடியும். தயம் ப்ளீஸா, எனக்கு இப்போ இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல தயம். ஏன் என்னாச்சு? கண்ட மேனிக்கு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி என்ன சொல்லிட்டாங்க? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தெரியும்ல தயம் உனக்கு? ஆமாம், அதை நான் ஆஃபீஸில் சொல்லவும் செஞ்சுட்டேன்டா. சரி, அதையும் தாண்டி எனக்கு பிடிக்கல. எனக்கு நீ மட்டும்தான், எனக்கு நீ போதும். அது எனக்கு தெரியும் ஜங்குக்கா, ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிற? கரெக்டாக பேசு, என்னாச்சு? தேவையில்லாமல் யாரோ 2 பொண்ணுங்க என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. பார்த்தா அதுக்கு பசங்க 4 பேர் வேறு, 6 பேர்கிட்ட டார்ச்சராக இருக்குது. ஷோ, இதுதான் மேட்ரா? இதுதான் மேட்ராவா? இல்லை எனக்கு புரியல. இன்னும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அங்கேருந்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும். அமைதியார். இப்போ என்ன நடந்துருச்சு உனக்கு தெரியும்ல, உன் மனசில் யார் இருக்காங்க, நீ மட்டும்தான் தெரியும். ஐயோ சரிடா சரிடா, அப்புறம் என்ன நீ சொல்லு. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என் மனசில் தேவன் மட்டும்தான் இருக்கான், அப்படி இப்படின்னு அப்படி இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. இன்னும் வேலைக்கு ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதனால உனக்கு அங்கே வேலை பார்க்க பிடிக்கலையா? பொண்டாட்டி உனக்கு புரியுதா இல்லையா? இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ என்னடானா இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம், எனக்கு அங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல. ஒரே இம்சையாக இருக்குது எனக்கு. கண்ட மணிக்கு எவ்வளோ என்னமோ பேசிகிட்டு இருக்கா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சரி சரி சரி, இவ்வளோ டென்ஷன் வேணாம் சரியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு பிரச்சனையாக நீ நினைக்காத ஃபஸ்ட்டு. பொண்டாட்டி வர்ற கோவத்துக்கு அப்படியே வச்சு கிஸ் அடிக்கலாம் போல இருக்கு. அடிச்சுக்கோ, யார் கேட்பா? அப்புறம் நான் கடிச்சு வச்சேன்னா என்னை கேட்கக்கூடாது. யார் கேட்க போகிறா? இங்கே பாரு, வேணாம், எனக்கு வேணும்.
என்னடா இவ்ளோ டென்ஷனா? ஐயோ! புருஷா போதும்டா. சரி வந்து சாப்பிடு. டென்ஷன் ஆனா அப்படிதான் புடிச்சு கடிச்சு வைக்கிறதா? பாரு இப்படி ரத்தம் வருதுன்னு. நீ தான் கேட்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப இன்னும் டென்ஷன்ல புடிச்சு உடம்பெல்லாம் கடிச்சு வச்சுருவேன். ஏய்! சரி, சரி. யப்பா! போ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடு. ம். ஐயய்யோ! இவன் என்ன இப்படி இருக்கான்? கடவுளே! கடவுளே! ம். எவளுங்க அந்த 4 பேரா, 5 பேரா? நான் பார்த்துக்கிறேன். மாமா! ம். என்னடி பொண்டாட்டி? அ நாளைக்கு நீ நிம்மதியா ஒர்க்கு போயிட்டு வா. நாளைக்கு நான் போமாட்டேன். நீ போயிட்டு வா. சரி ஏதோ சொல்ற போறேன். ம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு, இப்போ 2 பேரும் பெட்ரூம்ல அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. ஏன் மாமா? ம். போயும் போயும் நான் ஏன் உன்ன சூஸ் பண்ணேன்னு நீ நெனைக்கிற? ஏய்! என்ன கொழுப்பா? கொழுப்பெல்லாம் இல்ல. சொல்லு. என்ன ரீசனுக்காக நான் உன்ன சூஸ் பண்ணியிருப்பேன்னு? ஆ. என்ன பண்ணாலும் நீ என் கூட தான் இருப்பேன்னு எனக்கே தெரியும். ஓ! சாருக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்கா? ஏய்! நீ தானே சொல்லியிருக்க. சரி, சரி. டென்ஷன் ஆவாத. ஆ எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் தயாங். அது சும்மா நம்ம பேச்சுக்கு பொண்டாட்டி, புருஷன் பேச ஆரம்பிச்சோம். ஆனா அது இப்படி வந்து நிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே! நானும் தான் எதிர்பார்க்கல. ஆ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ கிறுக்குத்தனமா அடிக்கடி ஒரு டயலாக் விட்டுட்டு திரிவியே! என்ன? நான் ஒர்த் இல்ல. இந்த லவ்வுக்கெல்லாம் டிசர்வ் இல்ல. லூசாடா நீ? ஆ நீ எனக்கு குடுக்குற லவ்வ கிடைச்சு நான் எவ்ளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா? அப்போ உனக்கு குடுக்குற லவ்வையும் மூடிக்கிட்டு வாங்கிக்கணும். பெரிய இவன் மாரி பேசிட்டு இருந்தேன்னு வையேன், அப்படியே இழுத்து ஒண்ணு வச்சுருவேன். வையி வையி யாரு கேட்க போறா? இந்த டயலாக் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இங்க பாரு, இனிமேட்டு ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தேன்னு வையி, அதெல்லாம் இல்ல. சரியா? ம், ம். நான் அதெல்லாம் கேட்கல. கிஸ் குடுக்குறது. ஆமா, நீ பண்ணி வச்ச வேலைக்கு என் உதடு காயமானது ஒண்ணு தான் மிச்சம். இப்ப எப்படி கிஸ் குடுக்குறது? எனக்கு உதடு தான் எரியும். சரி உதட்டுல வேணாம், வேற எங்கேயாவது குடுக்கலாம்ல? வேற எங்க குடுப்பாங்க? நெக் கிஸ் குடுக்கலாம். ஃபோர்ஹெட் கிஸ் குடுக்கலாம். வேற கிஸ்ஸே இல்ல பாரு. ரொம்ப தான் பண்ணிக்குவான். ஆ குடுப்பாங்க, குடுப்பாங்க. தூங்குடா பேசாம. ம். ரொம்ப தான்டா பண்ணிக்கிற. மோனே நாளைக்கு இருக்கு வா. ஆ, ஆ. உங்களுக்கும் இருக்கு. தூங்குங்க. அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. எந்திரிச்சோனே தயாங்க்கு ஒரு கால் வருது. காலங்காத்தாலே காலா? யார்ரா அது? ஐயோ! ஹலோ, ஹலோ. ஜங்குக் ஜங்குக் சார் இருக்காரா? ஆ சொல்லுங்க. நீங்க யாரு? நான் உங்களோட ஒய்ஃப் பேசுறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? எதுக்கு இப்ப மார்னிங்கே கால் பண்ணியிருக்கீங்க? ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டா? அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? என்னங்க பேசுறீங்க? அவர் ஆஃபீஸ்ல சொல்லலையா? அ சொன்னாரு. நாங்க தான் நம்பல. ஓ! அப்ப அது உங்க தப்பு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல்ல? சரி எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்ல அவர டின்னர் டேட்டுக்கு கூப்பிடலாமே. ஓ! டின்னர் டேட்டா? நீங்க இன்கேஸ் அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க காசு வீண் போக வேணாம். நாங்க அத வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். என்ன சொல்றீங்க? ஆ? அது எப்படிங்க? அப்புறம் என்னம்மா? மூடிட்டு ஃபோன வை. என் புருஷனுக்கு கூட உனக்கு டின்னர் டேட் கேட்குதா? வைடி ஃபோன. ஏய் பொண்டாட்டி யாருக்கிட்டடி காலையில கத்திட்டு இருக்க? ம். எல்லாம் அந்த சக்காளத்துக்கிட்ட தான். சக்காளத்தியா? யாரு? உங்ககிட்ட டின்னர் டேட்காக கேட்குறதுக்கு ஒருத்தி ஃபோன் பண்ணா, அதான் புடிச்சு வாங்கி விட்டேன். ஏய்! ஏன்? அப்புறம் கோவம் வராதா? நான் உன் பொண்டாட்டி ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ! சாமி ஞாபகம் இருக்குப்பா. ரொம்ப தான் நடிக்கிற. போட்டேனா ஆ சரி, சரி, சரி பொண்டாட்டி. ஒண்ணும் இல்ல. மாமா நீ ரொம்ப ஓவரா பண்றா. சரி நான் ஒண்ணும் பண்ணல. சரி இங்க வா. எதுக்கு? வா சொல்றேன்ல. ம். கட்டி பிடிச்சுக்கோ என் பொண்டாட்டி. முடியாது போடா. ஏய் கட்டி பிடிச்சுக்கோயேன். சரி. ம். 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 போ. நீ அவ கூட போ. ஏய் நான் என்னடா பண்ணேன்? முந்தா நேத்து டென்ஷன்ல உன்கிட்ட கத்த தானே செஞ்சேன். ஆ அதுவும் கரெக்ட்டு தான். சரி எனக்கு கிஸ்ஸா குடுத்துக்கிட்டே இரு விடாம. ஐய்யய்யோ! என்னால குடுக்க முடியாதே. ஏன்? ஏன் 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 ஏன்? ம். அவ என்ன டின்னர் டேட்டுக்கு கூப்ட்டுருக்கா. மவனே உன்ன ஏய்